பிஹெச்பி பேசிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். பிஹெச்பி ரன் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள்னு ஒன்று தேவை. ஓகே, முதல் பிஹெச்பினா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பிஹெச்பி யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா இப்போ யூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். டைனமிக் வெப் பேஜ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. வாங்க நம்ம பிஹெச்பி எப்படி என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வெப் சர்வர் தேவை. ஃபஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்னா என்னென்னா, அது ஒரு வெப் சர்வர். அது நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வெப்சைட்டை பண்ணி கொடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சர்வர் வேணும்னா அந்த எக்ஸாம்பிள் வெப் சர்வர் அதை டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் டவுன்லோட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிடுவோங்க. கொடுத்துட்டு இந்த இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பிஹெச்பி 8.2.4 இருக்குது. டவுன்லோட் 64 பிட்டு கொடுத்துக்கோங்க. கிளிக் ஹியர் இருக்குது, கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது இந்த அப்பாச்சியும் MySQL ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்ட் வந்துடுது, இதுவும் ஸ்டார்ட் வந்துடுச்சு. இந்த இங்கே தெரியுது நமக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணணும். பிஹெச்பி பேஜ் போயிட்டு விண்டோஸ் சி போனால நீங்கள் எங்கே அந்த எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போங்க. இங்கே எக்ஸாம்பிள் இருக்கும், அதில் htdocs இந்த ஃபைலில் தான் எல்லா ஃபைலுமே போகும். இப்போ இங்கே ஒரு ஃபைலில் நான் ஒரு க்ரியேட் பண்ணுறேன். PHP test அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் போட்டுக்கிறேன். போட்டு உள்ளே போகிறேன். ப்ளஸ் கமாண்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் எதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுறோன்னா, இதோட ஃபைல் பார்த்து வந்து VS கோடில் நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ நான் அந்த இடத்த ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போய் கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. பின்னாடி இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த பிஹெச்பி டெஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணால் நியூ ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். ஃபைல் நேம் வந்து index.phpன்னு கொடுப்பாங்க, இல்லை home.phpன்னு கொடுப்பாங்க. பிஹெச்பி பொறுத்த வரையும் அது வந்து ரெண்டில் எதை எடுக்கும்னா home.phpக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த ஃபைலை தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணும். ஃபஸ்ட்டு home.php கொடுப்போம். ஓகே, இவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. இவ்வளோதான் ஒரு பிஹெச்பி ஃபைல் க்ரியேட் பண்ணுறது. எந்த ஒரு பிஹெச்பி ஃபைல் க்ரியேட் பண்ணி அவங்க கோடு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பிஹெச்பி இந்த ரெண்டு ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம பிஹெச்பி கோடு என்டையர் கோடு எழுத போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு எக்கோன்னு போட்டு, எக்கோங்கிறது நம்ம இங்கே எக்கோ இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன நம்ம டைப் பண்ணாலும் நம்ம டிஸ்பிளேல அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஹலோ நம்ம சேனலோட மேல் போட்டுக்கோம். சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிப்போம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே போய் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிப்போம். லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் அதோட நம்ம வெங்க வச்சுருக்கோம். அது பேர் PHP டெஸ்ட்டு.